நான் உங்கள் சத்யநாராயணன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சயின்ஸ் வீடியோ. என்னடா போர்டு எம்டிஆர் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாம தீபாவளி கொண்டாடி இருக்கோம் இல்லைங்களா? தீபாவளி எல்லாருக்கும் நல்லபடியாக போச்சுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக சயின்ஸ் ரிலேட்டடாக அதை நான் ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, தீபாவளினா என்ன ஸ்பெஷல்? வெடி வெடிப்போம் இல்லையா? கிராக்கர்ஸ் தான் ஸ்பெஷல். நாம ஏன் அந்த கிராக்கர்ஸை வச்சு ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு யோசித்தேன் நான். ஸோ நம்மளுடைய மோட்டிவ் என்ன? நாம் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்ன பண்ணணும்? லைஃப் கூட அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவ் இல்லையா? ஸோ அதே போல் நம்ம சயின்ஸை இப்போ கொண்டாடின தீபாவளி கூட அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி அந்த வெடி வெடிக்குது, வெடி சம்திங் கிராக்கர்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த வெடி எப்படி வெடிக்குதுன்றதுக்கு முன்னாடி ஒரு பொருள் எரியறதுக்கு 3 விஷயம் தேவைங்க, சரிங்களா? ஒன்று வந்து ஃபியூயல். இப்போ ஒரு பேப்பர்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபியூயல், அந்த பேப்பர் தான் ஃபியூயல். நெக்ஸ்ட்டு ஹீட்டு தேவை. ஹீட்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெத்துக்குச்சி வச்சு நெருப்பு வச்சுக்கலாம், ஹீட்டு. அண்ட் லாஸ்ட் ஒன் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் எங்கே இருக்கு? நம்மளை சுற்றி ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 பொருளும் இருந்தால் ஒரு பொருள் ஈஸியாக எரியும். புரியுதா? சரி, இப்போ நம்ம வெடி கான்செப்டுக்குள்ள வரலாம். வெடியில் என்ன பண்ணுறாங்க? வெடி மருந்து எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதே வெடி மருந்தை யூஸ் பண்ணி வெடிக்கிற மாதிரியும் சுத்துற மாதிரியும் மேலே இது பண்ணுற மாதிரியும்னா பண்ணுறாங்க இல்லையா? சங்கு சக்கரம் புஷ்பம் எல்லாமே ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாமே என்னதான்? ஒரே வெடி மருந்து தான். ஆனால் அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக வருது? ஈவன் தோ இன் ராக்கெட் விடுறோம் இல்லையா? அதுலேயும் என்னதான்? ஒரே வெடி மருந்து தான். ஆனால் அந்த ஒரே வெடி மருந்தை வச்சு எப்படி இவங்க டிஃப்ரெண்டான வெடிகளை தயாரிக்கிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி முதல்ல வெடி மருந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றது பார்க்கணும் இல்லையா? ஓகே, இதுக்கு ஹியர் கம்ஸ் அ கெமிஸ்ட்ரி. யாரை கூப்பிட்டுக்கலாம்? நம்ம கெமிஸ்ட்ரி, வேதியியலை கூப்பிட்டு. இந்த வெடி மருந்து தயாரிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல என்னென்ன தேவை? ஒரு வெடி வெடிக்கணும், வெடி மருந்துக்கு எரியணும்னா என்னென்ன தேவை? ஒரு வெடி மருந்து எரியணும்னா ஒரு ஃபியூயல் தேவை, எரிபொருள் தேவை. அந்த எரிபொருளுக்கு நம்ம மரக்கறி எடுத்துக்கலாம், மரக்கறி தூள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னா சல்ஃபரை எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த சல்ஃபர் எதுக்காகனா சல்ஃபர் வந்து ஈஸியாக எரியும், சரிங்களா? அந்த சல்ஃபர் வந்து ஈஸியாக எரியும், எளிதில் தீப்பற்றக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. நீங்கள் சொல்லலாம், ஆக்சிஜன் தான் நம்ம நிறைய இருக்கு, நம்மளை சுற்றி நிறைய ஆக்சிஜன் இருக்கு, நம்ம அதை எடுத்து எதனால் தீப்படுத்தக்கூடாதுன்னா ஸ்லோவாக போகும், எரியாதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ நான் சொன்ன அந்த சல்ஃபரையும் மரக்கறியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்ற வச்சோம்னா ரொம்ப ஸ்லோவாக எரியும். நான் எரியாதுன்னு சொல்லலை, என்ன ஆகும்? ஸ்லோவாக எரியும். பட் நம்ம வெடி வெடிக்கிறதுலாம் பாருங்கள், வச்ச உடனே என்ன ஆகுது? இட் டேக்ஸ் சம் ஃபியூ செகண்ட்ஸ், சில செகண்ட்ஸில் என்ன ஆகிடுது? வெடிச்சிடுது. ஸோ எப்படி அவ்வளோ வேகமாக வெடிக்குது, சரிங்களா? அதுக்கு நமக்கு ஆக்சிடைசர் தேவை, சரிங்களா? ஆக்சிடைசர் நம்மளுக்கு தேவை. ஓகே, இப்போ வெடி மருந்து நம்ம தயாரிச்சாச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, சிம்பிள் லாஜிக் தான். வெடி மருந்து நம்ம இப்போ மரக்கறி எடுக்கணும்னு வச்சிங்களா, அது ஒரு மாதிரி பவுடர் நரன்னு இருக்கும். சல்ஃபரும் கெமிக்கல் லேப்லேருந்து வரும்போது எப்படி இருக்கும்? இந்த நரநரா இருக்கும். சேம் லைக் பொட்டாசியம், அதே போல தான் பொட்டாசியம் நைட்ரேட். ஓகே, சிம்பிள் லாஜிக்கு. எனக்கு ஒரு டவுட், குளுக்கோஸ் வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகுமா இல்லை சர்க்கரை ஈஸியாக டிசால்வ் ஆகுமா? ஐ மீன் எது ஈஸியாக கரையும்? குளுக்கோஸ் தான் கரையும் ஆப்வியஸ். இதனால் சைஸ், அதாவது அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட சைஸ் என்ன இருக்கு? பார்ட்டிகல்ஸோட சைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப 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 சின்னதாக இருக்கு. இதையே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெடி மருந்துலேயே பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த வெடி மருந்தை வந்து இப்போ நம்ம தயாரிச்சதுலேயே பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும். பட் நாம் அதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிட்டோம்னா என்ன ஆகிடும்? ஈஸியாக இருக்கும். நம்ம வெடியில் அந்த திரி இது பண்ணும்போது நம்ம கைக்கு வரும் அந்த மருந்து. பட் அது எப்படி தான் இருக்கும்? நைஸாக இருக்கும், மழை புரியுதுங்களா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது? சீக்கிரமாக பற்றி. ஓகேங்களா? இது வெடி மருந்து தயாரிச்சாச்சு. இப்போ வெடி மருந்து தயாரிச்சிட்டோம். வெடி எப்படி வெடிக்குது அதை கண்டுபிடிக்கணும், ஐ மீன் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
here comes our physics. Physics கூப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு விஜிலி வெடி எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த விஜிலி வெடி எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல ராப் பண்ணிருக்க பேப்பரும் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ சவுண்டும் கம்மியா இருக்கு. எப்படி முதல்ல அது வெடிக்குது அதை சொல்லு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரேப் பண்ணிட்டு வெடி மருந்தை போட்டுட்டு மேலே திரி வைப்போம் இல்லையா. என்ன பண்ணுவோம், இப்போ பேப்பரை முள்ள இருக்கிறது என்னது, ஃபியூயல். உள்ள இருக்கிற வெடி மருந்து எது, ஃபியூயல். நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபியூயல் அதுலேயே ஆக்சிடைசர் இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபயர் பண்ண போகிறோம். ஐ மீன் என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம், லைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபயர் பண்ண போகிறோம். எக்ஸா ஆக்சிஜன் ஆல்ரெடி இருக்குது, பட் அந்த வெடி மருந்துலேயே ஆல்ரெடி ஒரு ஆக்சிடைசர் இருக்குது. என்ன ஆகும், போனோடனே முதல் வேலையை என்ன ஆகும், அந்த எரிபொருள் ஐ மீன் தட் அந்த நம்ம கண்டுபிடிச்ச வெடி மருந்து, அந்த வெடி மருந்து எரியும். ஒரு வெடி மருந்து எரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கேஸ் கிடைக்கும் இல்லையா. கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அதை நல்லா சுற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேஸால என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வர முடியாது. ஸோ என்ன ஆகும் உள்ள, ரைட், ப்ரெஷர் அதிகமாகும். அந்த ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக இட் வில் பர்ஸ்ட் இட் அவுட். என்ன ஆகிடும், வெடிச்சு செல்லும். புரியுதுங்களா? இதே கான்செப்ட் தான் பெரிய பெரிய வெடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அணுகுண்டு எடுத்துக்கலாம், இல்லை லட்சுமி வெடி எடுத்துக்கலாம். சரிங்களா, லட்சுமி வெடி வெடி சைஸ் பிக்கராக இருக்கும்போது, சைஸ் பெருசாக இருக்குது, ரேப்பும் பெருசாக இருக்குது, அதில் கெப்பாசிட்டி மீன்ஸ் தட் வெடிபொருளும் அதிகமாக இருக்குது, ஸோ கேஸும் அதிகமாக இருக்குது, ஸோ ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது, ஸோ சவுண்டும் பெருசாக. புரியுதுங்களா? ஸோ இதே போல் பாருங்களேன், அணுகுண்டு எடுத்துக்கலாம். அணுகுண்டில் பேப்பரை யூஸ் பண்ண மாட்டாங்க, சணல் வச்சு சுற்றுவாங்க. சணல் வச்சு அது சம்திங் லைக் பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நூல் சுற்றி அதால் என்ன பண்ண முடியாது, வெடிக்கவே முடியாது. ஸோ அதே தான் இங்கேயும் என்னதான், பட் இதில் பார்க்கும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் வெடிமருந்தாக இருக்கலாம், இல்லை அதிகமான வெடிமருந்தாலும் இருக்கலாம். பட் நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, ப்ரெஷர், அந்த வெடிமருந்து எரியறதுனால பில்ட் ஆகிற கேஸ்னால உண்டாகிற ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் பேப்பராக இருந்தால் ஈஸியாக வெடிச்சிருது. பட் நம்ம சணல் வச்சு சுற்றும் போது இன்னும் என்ன ஆகுது, அந்த காற்றுனால சுத்தமாக வெளியே வர முடியல, இன்னுமே என்ன ஆகுது, ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆகுது. ஸோ சவுண்டும் அதிகமாகும். அதனால தான் அணுகுண்டில் சவுண்ட் அதிகமாக வரதுக்கான ரீசன். ஓகே, இப்போ வெடி பார்த்தாச்சு. லெட் கம் டு நைட் கிராக்கர்ஸ். நைட் வெடிகளுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை எடுத்துக்கலாம், புஷ்வான் எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ளார் பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ட்ரையாங்கல் ஷேப், ரைட். ஹியர் கம்ஸ் அவர் மேக்ஸ். ட்ரையாங்கல் பார்த்தா எப்படி இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஏரியா கம்மியாக இருக்கும், கீழே வர 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 ஏரியா அதிகமாகிட்டே போகும் இல்லையா. அதே போல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது சிம்பிள் லாஜிக், திரி வச்சிருவாங்க, மருந்து உள்ள போட்டுருவாங்க. மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே லைட்டாக ஓட்டை போட்டுருவாங்க. ஏன்னா அந்த வெடி மருந்து என்ன ஆகும், வெளியே வரும். நம்ம இங்கே என்ன பண்ணல, வெடி தயாரிக்கல. புரியுதுங்களா? நம்ம சொன்ன கிராக்கர்ஸ் வெடியில் பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்காது. ஓட்டை இருந்தால் ப்ரெஷர் ஒரு பண்ண. நான் சொன்ன கிராக்கர்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்காது, ஹோல்ஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகுது, வெடிக்குது. பட் இங்கே நமக்கு என்ன ஆகணும், அந்த வெடி மருந்து ஃபுல்லாக வெளியே வரணும், ரைட். அதான் அழகாக இருக்க பார்க்க. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். என்ன ஆகிடும்னா, மேலே அதாவது அந்த டிப் ஆஃப் தி ட்ரையாங்கிளில் ஒரு ஓட்டை போட்டுருவாங்க. சரிங்களா? என்ன ஆகுனா, நம்ம பற்ற வைக்கும்போது கீழே வர வர ஏரியா அதிகமாகிறதுனால கீழே வர வர வெடி மருந்து அதிகமாகும். அதானே பாரு ஐடியா. ஏரியான்ற அந்த ஏரியாவில் தான் நம்ம அந்த வெடி மருந்து நிரப்புறோம் இல்லையா. ஸோ கீழே வர வர ஏரியா அதிகமாகும். ஏரியா அதிகமாகும் போது ஃபோர்ஸும் அதிகமாகும். இதில் மெக்னீசியம் போன்ற பொருட்கள் கலக்கிறதுனால தான் கலர் கலரான அந்த கலர் கலராக பூ மாதிரி அழகாக கொட்டுது. இதுதான் ஃப்ளார் பாட், புஷ்வானத்தில் இருக்கிற விஷயங்கள். அடுத்ததுக்காக நம்ம என்ன போகலான்னா, சங்கு சக்கரத்தை. சங்கு சக்கரம் பாருங்க, ஜாட்டியை சுற்றி வச்ச சங்கு சக்கரம். நம்ம ரைட், ஜாட்டிங்கிறது நீட்டாக தொங்கு விடுவோம், ரைட். சங்கு சக்கரத்தை என்ன பண்ணுவோம், அதையே பல்ப் பண்ணி வைப்போம், சுற்றி சுற்றி வைப்போம். அதான் சங்கு சக்கரம். கீழே சம்திங் லைக் அந்த இது வைக்கும் போது அது சுற்றுது, கரெக்டுங்களா? பட் ஹியர் கம்ஸ் அவர் ஃபிசிக்ஸ் லைக் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இவ்வளோ விஷயங்கள் இருக்க ஒரு சின்ன வெடியில் சயின்ஸ் கான்செப்ட். ஓகே, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் என்னன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒன்று வச்சு சுற்றுறோன்னு வைங்களேன், கையில் நம்ம ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஏதோ கட்டிட்டு நான் அதை சுற்றிட்டு விடும்போது இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இட் மஸ்ட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் சர்க்கிளுக்கும் இருக்கிற சர்க்கிளுடைய டயாமீட்டருக்கும்
ரைட் ஆங்கிள் வரும். அதான் டான்ஜென்ஷியல் லைன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய கிளாஸஸ்லாம் வரும். ஓகேங்களா? இது எதில் இருக்குது? சிம்பிளான இதில் இருக்குது. இதில் வந்து வெலாசிட்டி பில்ட் ஆகும். அந்த வெலாசிட்டினால என்ன ஆகுது? சுற்றுது. சரிங்களா? இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக போவேன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். சங்கு சக்கரம் இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அது பற்றிக்கிட்டு வெளியே வரும்போது இட் கிரியேட்ஸ் சம் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வரும்போது என்ன ஆகுது? அது சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் மூலமாக உள்ள இதுதான் சங்கு சக்கரத்தில் இருக்கிற விஷயங்கள். அடுத்தது நம்ம போக போகிறது ராக்கெட். ராக்கெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஓகேங்களா? கவனிங்க. சிம்பிளான ராக்கெட்டில் மேக்ஸிமம் ஆஃப் தி ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸோட கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நான் சொன்ன புஷ்வானத்தில் சரி என்ன பண்ணுவாங்க? மேலே ஓட்டப்படுவாங்க. ராக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க? கீழே ஓட்டப்படுவாங்க. பற்ற வச்சோடனே அது என்ன ஆகும்னா மேலே போகும். எப்படி? Here comes Newton's third law. What is Newton's third law? Where there is action, there will be a equal and opposite reaction. இல்லையா? வினைக்கு எதிர் வினை இருக்கும். அதுதான். புரியுதுங்களா? ஸோ நான் இங்கே பற்ற வைக்கும்போது அந்த வெடிமருந்து எல்லாம் எரிஞ்சு காற்று எப்படி வருது? காற்று கீழே வருது. ஐ மீன் தட் காற்றுக்கு அந்த கேஸ் கீழே ப்ரெஷரில் வெளியே வருது. ராக்கெட் என்ன ஆகுது? மேலே போகுது. இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, இப்போது எனக்கு ஒரு டவுட். பக்கத்து வீட்டில் நான் ராக்கெட் ஒன்றும், நம்ம சிலெல்லாம் பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா சுற்றி, அவங்க வீட்டில் ராக்கெட் ஒன்றும் சார் எப்படி சார் கேட்பீங்க இல்லையா? அதுக்கும் நான் ஐடியா சொல்கிறேன். அதுக்காக அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். எதுக்காக நான் சொன்னேன்னா, அந்த ராக்கெட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அது ஒரு டைரக்ஷனில் போகும். அது பாட்டு போகும். சம் லைக் போல் ஆகும். அது எப்படி அப்படின்னா, ஒரு ராக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த ராக்கெட்டோடைய சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? 15 சென்டிமீட்டர் வச்சுன்னா அது என்ன ஆகும்? நிற்கும். பட் வேற எங்கேயும் வச்சா நிற்காது. தட்ஸ் கால் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். பட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நம்மளுக்கு ஃபார்முலாஸு, கால்குலஸ், இதெல்லாம் கால்குலேஷன்ஸ்லாம் போகணும். பட் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ராக்கெட் மாதிரியே ஒரு மாடல் செஞ்சு அதே மெஷர்மெண்ட்டில் ஒரு மாடல் செஞ்சு அதை ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது சம் பாயிண்டில் தான் பேலன்ஸ் ஆகி நிற்கும். அந்த பேலன்ஸ் ஆகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாசும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாசும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மருந்து இருக்கும், அந்த சம்லைக் கோன்ஸ் லைக் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? குச்சி தான் இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே பாயிண்டில் தான், என்ன ஒரு பாயிண்டில் தான் சம்வேர் லைக் அங்கே தான் அது பேலன்ஸ் ஆகும். இது பேர் தான் இது சென்டர் ஆஃப் ப்ரெஷர். எப்பவுமே சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கீழே இருக்கணும், சென்டர் ஆஃப் மாஸ் மேலே. அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும்? ராக்கெட்டை ஸ்ட்ரெயிட் அப், இல்லைன்னா வேற என்ன. இதே தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதனால தான் நம்ம ஸ்வால் ஆகுது. எதனால அங்கே சிவகாசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகும் இல்லையா? அந்த ஸ்டிக்கோடைய லென்த்து இல்லை அதோட பிரெத்து அதோட வெயிட்லாம் மிஸ் ஆகும்போது சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் மாஸ் கிட்ட வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் மாஸ் கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? ஸ்வல் ஆகிட்டே போகும். எங்கே போகும்? பக்கத்து வீட்டுக்கு தான் போகும். நம்ம நேராக போகாது. புரியுதுங்களா? இதுதான் பிசிக்ஸோடைய கான்செப்ட்ஸ் இன் ராக்கெட்ஸ். ஒரு சின்ன விஷயங்கள். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கேட்கலாம், சார் நான் புஷ்வானை தான் சார் வாங்கினேன், நீங்கள் சொன்னீங்க அது மேலே வரும்னு சொன்னீங்க, சங்கு சக்கரம் தான் நான் வாங்கினேன், அது ஸ்வோல் ஆகுன்னு சொன்னீங்க, அது வெடிக்குது சார் எப்படி அப்படின்னா, அந்த வெடி மருந்து சம் பாயிண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணணும். புரியுதுங்களா? எக்ஸஸ் ப்ரெஷர், அதாவது வெடி மருந்து குறிப்பிட்ட அளவு ஃபீல் பண்ணும். அதிகமாக பில்ட் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரெஷர் பில்ட் ஆகும். ப்ரெஷர் பில்ட் ஆகி வெடிக்கும். புரியுதுங்களா? ஸோ இது சில வாட்டி நடக்கிற விஷயங்கள். அதனால தான் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, இந்த புஷ்வானம் சங்கு சக்கரம்லாம் நம்ம வெடிக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதும் சயின்ஸ் தான், நமக்கு நல்லது செய்யறதும் சயின்ஸ் தான். ஸோ நம்ம எப்படி அதை பார்க்குறோன்றது வித்தியாசம். சரிங்களா? எல்லாரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வெடித்த வெடிகளோடைய சயின்ஸ் கான்செப்ட்ஸ் இதுதான். இதை யூஸ் பண்ணி தான் சயின்ஸ் கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ராக்கெட் கான்செப்ட் நாசாவில் மார்ஸுக்கோ மூணுக்கோ எங்கே அனுப்புகிற ராக்கெட்ஸ்னாலும் இதே கான்செப்ட் தான். இதே சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வித் ஃபியூயல். புரியுதுங்களா? இதுதான் இருக்கிற கான்செப்ட்ஸ் இன் தீபாவளி கிராக்கர்ஸ். எல்லாரும் சேஃப் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜாலியான ஒரு தீபாவளி முடிஞ்சிருக்கு, எதுக்கு சயின்ஸ் ரொம்ப கான்செப்ட்ஸாக போகாமல் ஜாலியாக போகலாம் அப்படின்றதுனால ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ.
எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கல்வியை இலவசமாக்குவோம். கற்க கசடர வலைக்காட்சி நேயர்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.